டேய் மச்சான், அந்த பொண்ணை எப்படியாவது உஷார் பண்ணிடணும்டா. எந்த பொண்ணை மச்சான் சொல்கிற? டேய், அதான் இன்னைக்கு வந்தாலடா சிந்து. டேய், அது இங்கிலீஷ் மீடியம் பொண்ணு. இங்கிலீஷில் 4 வார்த்தை சேர்த்து கேட்டால் நமக்கு தெரியாது. பார்த்தோமா சைட் அடித்தோமா நிறுத்திக்க. இது தேவையில்லாத வேலை. சும்மா நிறுத்துடா, உனக்கு பொறாம. நீ வேணா பாரு, உஷார் பண்ணி கெத்து காட்டல. இங்கிலீஷ் மீடியமாவது தமிழ் மீடியமாவது எல்லாம் நம்ம மீடியம் தான் பா. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு தெரியுறான்? அந்த பொண்ணை எனக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்கே. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக மூவ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஓகே ஆனால் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். டேய் மச்சான், நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் எங்களை கோத்து விட்றாத. சரி, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. கிளம்பு கிளம்பு பாய், நான் போய் சிந்துவை பார்த்துட்டு வரேன். டேய் மச்சான், இவன் கூட சேர்ந்தனா நம்மளும் மாட்டிப்போம். நம்ம சைட் அடிக்கிறது மட்டும்தான். வா நம்ம கிளம்புவோம். ஆமாம், ஓ மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? இல்லையடா, நல்லா தான் இருக்கேன். ஏன்டா? மூஞ்சிலே நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு மூஞ்சி. என்ன கதை? எதுவும் ஓடுதா உனக்கும்? சிச்சி இல்லைடா. அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்கேன். அப்போ மூஞ்சை மாற்றிட்டு வா போவோம். இல்லையே, என்னவோ இடிக்குதே. சரி, ஏதோ ஒன்று ஓடுது. என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வராமல் இருக்க போகிறது கிடையாது. நான் அப்போ பார்த்துக்கிறேன் தம்பி. சரி வாடா போகலாம். டேய் சபரி, பாய்டா. இதுலேயே மாட்டிக்காம இருடா. எனக்கு தெரியும். இடத்த காலி பண்ணுங்கடா. எப்படி உஷார் பண்ணி காட்டுற மட்டும் பாருங்க. எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவோமா பேசாம? சிந்து, இன்னும் என்னடி பண்ணுற? வாடி, சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதோ வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம், என் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இரு, சைக்கிள் எங்கே கிடக்குன்னு பாரு. சைக்கிள்லாம் சரிஞ்சு கிடக்குவா? இது வழக்கமாக நடக்கிறது தான். பொறுக்கி எடுத்துக்கிட்டு தான் போகணும். சைக்கிள் பார்ட்ஸ் எந்த பார்ட்டு கலண்டி கிடக்குன்னு தெரில. வா பார்ப்போம். ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணினா அந்த பாடி பார்ட்ஸும் கிடைக்காதுப்பா. சிந்து வரா, இப்போ போய் பேசுவோமா? இல்லை சரி போய் பேசுவோம். என்னதான் பண்ணிட போறாளுங்க. ஆதி நிற்கிறான். ஆதிட்ட பேசுகிற மாதிரி நைஸாக பேசுவோம். ஆதி, இங்கே என்ன பண்ணுற? சைக்கிள் எடுக்க வந்தோம். டீச்சர் யாராவது பார்த்துட போகிறாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னால் நாங்களும் மாட்டிப்போம். இந்த சிந்து வேற வர மாட்டேங்கிறான். சைக்கிள்லாம் சரிஞ்சு கிடக்கு போல. நான் வேணா எதுவும் ஹெல்ப் பண்ணவா? ஒன்றும் வேண்டாம். எனக்கு 2 கை இருக்குது, அவளுக்கு 2 கை இருக்குது. அவங்கவுங்க சைக்கிள் அவங்கவுங்க தூக்கிப்போம். வேலையை பாரு. என்னடி போகலாமா? வாட்டர் பாட்டிலில் தேடினேன், பெஞ்சு கடியில் கிடந்துச்சு. யாரோ குடிச்சிட்டு பாட்டிலை மட்டும் போட்டு வச்சுருக்காங்கடி. சரி வா போகலாம். உனக்கு வேணும்னா என்ன? சிந்துவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, நோ தேங்க்ஸ். உனக்கு இது தேவையா? என்ன இன்சல்ட் பண்ணிட்டா? சரி போ. ஓகே பாய்ப்பா. என்னடி சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டேன்? என்னடி, இன்னும் யாரையுமே காணும். நம்ம 2 பேரும் வந்து உட்காந்துருக்கோம். பின்னாடி டெஸ்கில் 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. வேறு யாரையும் காணும். 9:30 ஸ்கூலுனா 9:29 தாண்டி உள்ளே நுழைவானுங்க. வருவானுங்க, வெயிட் பண்ணு. இந்த வந்துட்டால. ஹாய் சிந்து, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னதாண்டி இவனுக்கு பிரச்சனையா? நை நை நைன்றான், பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். நேற்று வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், பின்னாடி பார்த்தா வரான்டி. நீ அந்த பக்கம் போயிட்டா, நான் லெஃப்டில் வரைஞ்சக்கப்புறம் எங்கள் வீட்டு சைடு போகிறவ ஃபுல்லாக வரான். எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா? ரைட், ஏதோ ஒன்று நடக்க போகுது. சரி, பார்த்துப்பு சமாளிப்போம் வா. எங்கள் அப்பா என்னை தொலைச்சி கட்டிடுவாருடி ஏதாவது தெரிஞ்சதுன்னா. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவனை பாரு, பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான். சிந்து சிந்து, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சிந்து. ஐயோ, கூப்பிட்றான்டி. பயமாக இருக்குடி. எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல. எதையாவது சொல்லி தொலைச்சிட்டானா அவ்வளோதான். என்ன சொல்லு. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் சிந்து. அடியே, என்னடி இவன் லவ் பண்ணுறேன்றான்? ஐய ஆரம்பிச்சிட்டானோடி. இவனுக்கு இதான் வேலை. ஏதாவது சொல்லி சமாளி. எனக்கு இந்த லவ் இவெல்லாம் பிடிக்காது. ஆளை விடுங்க. நீ உடனே பதில் சொல்ல வேணாம், யோசிச்சு சொல்லு. இவன் விட மாட்டான் போலடி. என்னத்த பண்ண போறேன்னு தெரில. 2வது நாளே வா. விடு பார்த்துக்கலாம். நம்ம பசங்க தானே. வசந்தும் தமிழும் வரட்டும், சொல்லி விட்ருவோம். நீ யோசிச்சு ரிசல்ட்டை பொறுமையாக சொல்லு சிந்து. நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். நான் போய் என் இடத்துல உட்காடுறேன். பாய். ஆஹா, சொல்லிட்டனே லவ்வ சொல்லிட்டனே. எப்படியும் ஓகே தான் சொல்ல போகிறா. இவனுங்கள்ட்ட சீன் போட்டு தள்ளணும். இந்த வரண்டா வசந்து. டேய், எங்கடா இருக்கீங்க தமிழ்? அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமில்லடி. நான் இந்த ஸ்கூல் வேணான்னு சொன்னேன். எனக்கு இன்னும் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியம் மாறினதுக்கே இன்னும் என்னால் சிலபஸை கற்றுக்க முடியல. அதுக்குள்ளே இவன் வந்து அழகாக இருக்க, லவ் பண்ணுறேங்கிறான். என்னடி பண்ண போகிறேன்? பார்த்துக்கலாம் வா. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? பயப்பில்லடி, இருந்தாலும் எப்படி சமாளிக்க போகிறோன்றது இருக்கும்ல. பார்த்துப்போம். சரி ஓகே.